السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت علي للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னாடி இறையெல்லாம் கஅபத்துல்லாவை நாம் பார்த்துவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கஅபத்துல்லா என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு இடம் என்று சொல்வார்கள். அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போல மஸ்ஜித் நபவி, இந்த மூன்று பள்ளிவாசல்களும் மூன்று இடங்களும் சிறப்புக்குரிய இடம் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் நாம் நியத்து செய்ய வேண்டும். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னாடி உன்னுடைய இறையில்லத்தை நான் பார்த்து நான் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் வர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவில் இறக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க புனிதமிக்க கஅபத்துல்லாவை நாட வேண்டும், அந்த ஆசை அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வல்லோன் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நீங்கள் என்னோட இடத்துக்கு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடப்பயணமாக தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றியிருக்கும் போது வானத்தில் இருந்த மலக்குமார்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆதம் அவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஹஜ்ஜி செய்தோம், அந்த ஆசையை தூண்டியது அல்லாஹ் என்று மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கஅபத்துல்லாஹ் எப்படி இருந்தது,
மணல் மேடு குவியல் எப்படி இருக்குமோ அதே போல காட்சி அளித்தது. அந்த காட்சி அளிக்கக்கூடிய அந்த இடத்தில் கிட்டத்தட்ட எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை தவிர எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள். கடைசியாக வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது அழகான முறையிலே சொல்லி காட்டுவான். வததவ்வத்து ஃபைன்ன கைரல் ஸாத்தி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். ஹஜ்ஜுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் செய்தாலும் அந்த ஏற்பாடுகளில் என்னுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவாளிகளே நீங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் எனக்கு பயந்து நடங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களோடு புனிதமிக்க அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணம் என்பது நம்முடைய முழு பாவங்களை மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவனை மாற்றுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அவருடைய ஆசையை பற்றி எல்லாரும் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை நாடுவது அது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொல்கிறார்கள். அந்த அருளை நாடுவதற்காக வேண்டி ஆர்வத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியில ஒரு பெண்மணி, அவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அவருடைய ஆசையை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த பெண்மணி அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வரும்போது அப்துல்லாஹ் இப்னு அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இறையல்லமாம் கஅபத்துல்லாஹ் எங்க இருக்கிறது? அதை நான் பார்க்க வேண்டும், அவளோடு பார்க்க வேண்டும், நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய ரூஹு அந்த இடத்திலே பிரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அந்த அம்மா அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கூட வந்த அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அதோ பார், அதோ பார், கருப்பு நிறத்தில் உயரமான ஒரு கம்பீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அளிக்கிறது அல்லவா, அதுதான் இறையல்லமாம் கஅபத்துல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த பெண்மணி அவர்கள் அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுது அவர்கள் ஓடுகிறார்கள். ஓடி அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய அந்த துணியை பிடித்து அழுது கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறார்கள். சில நேரங்களில் அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ள வந்து வருகிறார்கள். வரும்போது அந்த பெண்மணி அவர்கள் கஅபத்துல்லாஹ் துணியை பிடித்தவாறு சாய்ந்தவாறு அந்த பெண்மணி அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு ஹஜ்ஜியுடைய ஆசை நம்முடைய நியத்தில் மனதில் வைக்கும் போது இப்படிப்பட்ட ஆசைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்றோம், ஹஜ்ஜிக்கு சென்ன உடனே அங்க மௌத் வந்தாலும் கூட அவர்கள் சொர்க்கவாதி, நேரடியான சொர்க்கவாதி, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்குகிறான், அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்துல்லாஹ் இப்னு அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி பாக்கியமான பெண்மணி என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி பாக்கியமான பெண்மணி. எந்த அளவுக்கு அவருடைய ஆசைகள் தேட்டங்கள் இருந்தது. சாதாரணமாக ஒரு உம்ராவுக்கோ அல்லது நம்ம அங்க சவுதியில் இருக்கும் போதோ ஏதாவது ஒரு பயணத்துக்காக வேண்டி அந்த சவுதி இடங்களுக்கு போகும்போது நம்முடைய மனசை உறுத்தும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்,
அந்த மக்காவை பார்த்துட்டு வந்துடலாமே, அல்லாஹுடைய இல்லத்தை பார்த்துட்டு வந்துடலாம் என்ற ஒரு ஆசைகள் இருக்கும். யாரு போனாலும் பார்க்காம திரும்ப மாட்டார்கள். அந்த இடத்தை பார்த்தாலே எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அந்த பார்த்த உடனே அவங்களுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய முதல் சொட்டு கண்ணீர் தான். வேற ஒண்ணுமே நாட்டம் வராது. அதை பார்த்தோடு தன்னை அறியாமல் தார தாரையாக கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஈர்ப்பு சக்தி. அதை நாம் நாட வேண்டும். அல்லாஹ் அதுக்கு யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான் அல்லவா, இன்னொரு இடத்திலே முபாரகா என்று அல்லாஹ் அந்த இடத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். கஅபத்துல்லா என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு இடம். கஅபத்துல்லாவுடைய சுத்தி இருக்கக்கூடிய இடம் என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு இடம். அங்க அமையப்பட்ட அழகான ஒரு தண்ணீர், ஜம்சம் நீர் என்பது பரக்கத்து நிறைந்த தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், கோடான கோடி மக்கள் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். கோடான கோடி மக்கள் அங்க இருந்து தண்ணீரை குடிக்கிறார்கள், தண்ணீரை குளிக்கிறார்கள், தண்ணீரை எடுத்து வெளியே செல்லுகிறார்கள். ஆனால் தண்ணீர் குறையவில்லை. அதுதான் பரக்கத். மக்கள் சாரசாரையாக உள்ள செல்கிறார்கள், சாரசாரையாக வெளியே செல்கிறார்கள். கூட்டங்கள் வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. அந்த இடம் என்பது மக்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்கு பெயர் தான் பரக்கத் என்று. கஅபத்துல்லாவும் அது இருக்கக்கூடிய சுத்தி உள்ள இடமும் அங்கு அமையப்பட்ட அந்த தண்ணீரும் பரக்கத்து நிறைந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி பரக்கத்தை நாம் அடைய வேண்டும். அதுக்குள்ள ஆர்வத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார். அவர்களை பார்த்து உரையாடும் போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இஸ்லாத்துக்கு வந்து விட்டாரோ, இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவருடைய முன் பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்களோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். புனிதமிக்க பயணம் ஹஜ்ஜுடைய பயணத்தை யார் மேற்கொள்கிறார்களோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ஜுடைய ஆசை நம்ம இடத்துல வர வேண்டும். மன் அராத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் அல்லவா, மன் அராதல் ஹஜ்ஜி ஃபல்யதஅஜ்ஜல். ஹஜ்ஜி ஒருவர் நாடிவிட்டால் அவர் அதை விரைவாக செய்யட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொருளாதார வசதி, உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் பொருளாதாரம் எல்லாமே இருக்கும் போது அந்த ஹஜ்ஜை நாம் முடித்து விட வேண்டும். சில நபர்கள் சொல்வார்கள், இல்ல இன்னொரு பிள்ளை இருக்குது, இன்னொரு பையன் இருக்கிறான், எல்லாத்தையும் குமரனுடைய காரியத்தை எல்லாத்தையும் நான் செய்துவிட்டு நாம் கடைசியாக செல்லும் போது பொருளாதாரம் என்று என்ன பிரச்சனும், நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த ஹஜ்ஜை மன நிறைவோடு நாம் செய்ய முடியும், செய்ய முடியும். சஃபா மர்வா ஓட முடியும், தவாஃப் செய்ய முடியும். அப்ப அந்த ஆரோக்கியம் இருக்கும் போது நாம் அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆசைப்பட வேண்டும். இதே போலத்தான் ஒரு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஃபியுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அவருடைய ஊனமுற்றவர், அவரும் ஹஜ்ஜுக்கு வராங்க.
ஹஜ்ஜிக்கு வரும்போது அவங்க கேட்டாங்களாம், என்னங்க உங்களுடைய கால் இந்த அளவுக்கு ஊனமா இருக்குது, நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு 10 வருடங்களாக நீங்க ஹஜ்ஜிக்கு நடந்து வாரீங்க, தவண்டு வாரீங்களே, ஏன் உங்களுக்கு இந்த சிரமம் அப்படின்னு அந்த இமாம் அவர்கள் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு சிரமத்தை விட என்னும் மீது அல்லாஹ் என் மீது போட்ட அந்த கடமையை, அந்த ஆசையை நான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்ய நான் ஆசைப்பட்டு விட்டேன், எனக்கு ஊனமா இருக்குது என்று நான் கவலைப்படவில்லை, அந்த ஊனத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் என்ற அந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததின் காரணமாக அவர்கள் தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை முழுமையாக ஆசையோடு நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படணும், மனசுல நியத்து வைக்கணும், மோத்தா போவதற்கு முன்னாடியாவது அந்த இடத்தை பார்த்து நாம் வர்ணிக்க வேண்டும். எல்லா சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள், நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை நம்மிடத்தில் வர வேண்டும். எவ்வளவு பெரிய இடம், கண்கொள்ளா காட்சி. அதை பேசும்போது எல்லாம், அதை பார்க்கும் போது எல்லாம் நம்முடைய உள்ளம் கொஞ்சம் கவலையோடு இருக்கும். அடுத்த வாய்ப்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆவல் நம்மிடத்தில் ஏற்படும். அந்த ஆசையோடு நாம் எப்போதுமே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய மனைவியான ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், வருடந்தோறும் தவறாமல் நான் ஹஜ்ஜிக்கு நான் செல்வேன். வருடந்தோறும் என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய உயிர் பிரிகின்ற நாள் முதல் வரைக்கும் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நான் நிறைவேற்றினேன் என்று அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இறையில்லமாம் கஅபத்துல்லாவை யார் தவாப் செய்யாமல் இருக்குகிறார்களோ, பொதுவா தவாப் செய்யாம அந்த இடத்தை காலியாக யார் வச்சிருக்காங்களோ, தவாப் செய்யாம ஒன்னும் செய்யாம தொழுகாம வைக்காம அந்த கஅபத்துல்லாவை யார் பயன்படுத்தினார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஅபத்துல்லாவை இந்த பூமியை விட்டு அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு மகிமைமிக்க ஒரு இடம், கண்ணியமான ஒரு இடம், ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இடம், அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கும் போது மகாம் இப்ராஹிம் செல்லக்கூடிய இடத்தில் 2 ரக்காயத்து தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆசையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், மகாம் இப்ராஹிம் என செல்லக்கூடிய அந்த இடத்தில் தொழுதால் எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வசனமாக கொண்டு வந்தான். இப்படியாக தவாப் செஞ்சு கொண்டே இருக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு முத்தம் கொடுத்தார்கள். அழுது கொண்டு முத்தம் கொடுக்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது சாதாரண ஒரு கல்லு தானே, நீங்கள் எதற்காக வேண்டி இப்படி நீங்கள் அழுக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கல் என்பது சாதாரணமான கல் அல்ல, சொர்க்கத்தில் இருந்து வர வைக்கப்பட்ட கல், பாலை விட வெண்மையான ஒரு கல். அந்த கல் என்பது எல்லோருடைய பாவத்தையும் அது புடுங்கிக் கொண்டு அது கருப்பு நிறமாக மாறிவிட்டது. அந்த கல்லை யாரெல்லாம் பார்த்தார்களோ, அந்த கல்லை பார்த்து யார் கல்லுக்கு முத்தம் கொடுத்தார்களோ, முத்தம் கொடுக்காதவர்கள் தன்னுடைய கையை கொண்டு யாரெல்லாம் விசாரணை செய்தார்களோ, எல்லா நபர்களுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்
அவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பாக்கியம் நிறைந்த கல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுபடி ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். மறுவருடம் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். ஹஜ்ஜிக்கு வரும்போது இப்படி சொன்னார்கள், ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லே, நான் உன்னை சாதாரணமாகத்தான் நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறார்களே, அதே போல நானும் உனக்கு கண்ணியம் கொடுக்கிறேன் என்று அந்த கல்லுக்கு முத்தம் கொடுத்தார்கள். அவ்வளவு பாக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு செல்வதற்கு நாம் ஆசைகள் பட வேண்டும். நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றினால் அது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். எந்த அளவுக்கு என்றால், தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி ஃபஇன்ன அஹதுக்கும் லா யத்ரி மா யுக்ர லஹு. ஹஜ்ஜை விரைவாக செய்து விடுங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று நடக்கலாம். எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த ஹஜ்ஜுடைய கடமையை விரைவாக நாம் செய்துவிட்டோம் என்றால் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். செஞ்சுக்கிறலாம், மெதுவா செஞ்சுக்கிறலாம், அப்போது செஞ்சுக்கிறலாம், அடுத்த வருஷம் செஞ்சுக்கிறலாம், இன்னும் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் என்ற இப்படி தள்ளி போடும் போது ஏதாவது ஒன்று அவர்களுக்கு நடந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது அந்த இடத்தை நாடிரணும். அந்த இடத்தை நாடிரணும், எப்படியாவது போயிடணும். சுற்றுலா தலங்கள் அல்ல, அது பார்க்க வேண்டிய ஒரு இடம், பாக்கியமான ஒரு இடம். காபத்துல்லா விரிவாக்கம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்கிருந்த குறைஷிகள் ஆசைப்பட்டார்களாம். எப்படி தெரியுமா ஆசைப்பட்டார்கள்? நம்ம எல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த காபத்துல்லாவை சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் அந்த ஆர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆர்ச்சி நிறைய இருக்கும் சுத்தி சுத்தி. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆர்ச்சி என்பது சுத்தி சுத்தி அப்படி எல்லா பக்கமும் இருக்கும். அந்த ஆர்ச்சி என்ன தெரியுமா, அங்க இருந்தவர்கள் குறைஷிகள் முதல் சஹாபாக்கள் முதல் ஆசைப்பட்டார்களாம், நான் ஜன்னல் கதவை திறக்கும் போது காபத்துல்லா தெரிய வேண்டும். எங்க வீட்டினுடைய ஜன்னலை திறக்கும் போது நீங்க என்ன செய்வோம், மாசு சாத்திரம் பார்த்து வீட்டை கட்டுவோம். கரெக்டா சூரியன் உள்ள அடிக்கணும், காத்து கரெக்டா உள்ள வரணும், இப்படி எல்லாம் பார்த்து வீட்டை கட்டுவோம். ஆனா சஹாபாக்கள், அங்க சஹாபாக்களும் குறைஷியுடைய மக்களும் எப்படி ஆசைப்பட்டார்கள் தெரியுமா, அந்த இடம் என்பது புனிதமான ஒரு இடம். அந்த இடத்தை பார்க்கும் போது எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இடம். தன்னை வீட்டை கட்டும் போது எல்லாம் சஹாபாக்களும் குறைஷிகளும் ஜன்னலை திறந்தோடனே காபத்துல்லாஹ் ஆசைப்பட்டாங்களாம். அதோடைய அடையாளம் தான் இன்ன வரைக்கும் அது ஆட்சியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. உம்மு ஹானி என்ன சொல்லக்கூடிய அவருடைய வீடும் அங்கதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போகும்போது நீங்க காபத்துல்லாஹ்க்கு உள்ள போன உடனே அந்த மகாம் இப்ராஹிம் பக்கத்துல சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி ஒண்ணு கட்டியிருப்பாங்க பெருசா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து மிஹ்ராஜுக்கு பயணம் போனாங்க. அது புனிதமான ஒரு இடம். அந்த இடத்தை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். எத்தனை சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கம், ஹஜ்ஜுடைய நாள் அவர்கள் நீட் வைத்து விட்டார். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு நான் செல்ல வேண்டும், அந்த ஆசை அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கும் போது கடுமையான வெள்ளப்பெருக்கும். மதீனாவிலும் மக்காவிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கம். எந்த அளவுக்கு என்றால் மக்களால் வெளியே போக முடியவில்லை, வெளியே சென்றால் உயிருக்கு ஆபத்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை ஆசையோடு நிறைவேற்றினார்கள். எப்படி நிறைவேற்றினார்கள்? வரலாறு சொல்லுகிறது, வரலாறு சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கெல்லாம் நமது பிள்ளைங்களுக்கு இந்த குளத்துல ஆத்துல எல்லாம் போய் நீச்சல் கற்றுக் கொடுப்போம். நீச்சல் இப்படித்தான் அடிக்கணும்ப்பா, இப்பெல்லாம் கையும் காலம் இப்படித்தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே மாதிரி தான் நீச்சல் அடித்து தவாஃபுகளை முடித்தார்கள், ஹஜ் செய்தார்கள். எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணிவிட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணிவிட்டான்.
நம்ம ஆசைப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும், புனிதமான இடத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்ன ஹாஜியாக என்னை அழைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, துல்கஜ்னுடைய மாதம் பறந்து விட்டால் அந்த 10 நாள் என்பது சிறப்புக்குரிய நாள் என்று சொல்வார்கள். ஒரு ஹாஜி எப்படி இருப்பார்? ஹஜ்ஜிக்கு போனவர்கள் ஒரு ஹாஜி எப்படி இருப்பார்? அதே போல அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஹஜ்ஜில இருக்கக்கூடிய நபர்களை போல அவர்கள் இருக்க வேண்டும். எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொன்னால் அவருடைய அந்தஸ்துகளும் உயரும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் நம்மளுக்கென்ற ஒரு ஹஜ்ஜி, நம்மெல்லாம் இன்னைக்கு நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறோம்? பட்டத்தை போடுவோம். நம்முடைய பேருக்கு முன்னாடி ஹாஜ் அல்ல ஹாஜ் போட்டா தான் நான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படிம்பாங்க. ஹாஜி ஹஜ்ஜின் ஹாஜின்னு போட்டா தான் நான் விசேஷத்துக்கு வருவேன். என் பத்திரிக்கையிலே பேரை மட்டும் நான் முட்டையா போட்டிருக்கேன், ஏன்னா ஹஜ்ஜின் போடலாம் அப்படின்னு உரிமையா பேசுறோம். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம், ஒரு கிரீடம். அந்த ஹாஜிமார்கள் எப்படி இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தற்பெருமையோடு யார் ஹஜ்ஜிக்கு செல்லாதீர்கள். இன்னைக்கு பெருமைக்காக வந்து ஹஜ்ஜிக்கு செல்வாங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் எல்லாமே இது பண்ணாலும் பெருமைக்காக வந்து ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். மக்கள் மத்தியில புகழ் கிடைக்கும் என்பதற்காக ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். மக்கள் அவர்களை புகழ்ந்து பேசவும் என்பதற்காக ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். அந்த ஹஜ்ஜி என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹஜ்ஜி செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்தவர்கள் தற்பெருமை இல்லாமல் அவர்கள் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற அந்த பட்டத்தை கண்ணியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்தை நாம் கண்ணியமாக கருத வேண்டும். ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது புனிதமிக்க அந்த பயணத்தை மேற்கொண்டு நம்முடைய தாயகம் திரும்பி வரும்போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராறு பிறந்த பாலகனை போல அவர்கள் தாயகம் திரும்பி வருகிறார்கள். அப்ப ஹஜ்ஜி செய்தவர்களும் இதே போலத்தான் இருக்க வேண்டும். இதற்காக அல்லாஹ் ஹஜ்ஜி கடமையாக்குகிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குறான். ஆனா இன்னைக்கு ஹஜ்ஜி செய்தவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்கிறார்கள், அதை நாம் யோசிக்க வேண்டும். லட்சக்கணக்கின கோடிக்கணக்கின பணத்தை செலவழித்து பயணத்தை சிரமமாக இருந்தாலும் மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜையுடைய அந்த அமலை நாம் செய்கிறோம். அந்த செய்யும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு தாகம், தண்ணீர், அரபாவுடைய மைதானம், சஃபா மர்வா தவாம் செய்யும் போது சில நேரங்களில் சில நபர்களுக்கு நடக்க முடியாது. இப்படி எல்லா சூழ்நிலையில் ஏற்பட்டு அல்லாஹ் நம்மளுக்கென்ற ஒரு அமலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அமல்லாம் செஞ்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா பழைய மாதிரி மாறிடுறாங்க. நாம் எப்போதுமே அல்லாஹுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக நாம் எப்போதுமே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் அவர்கள் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க. ஹஜ்ஜிக்கு வந்திருக்கும் போது யமன் நாட்டில இருந்து ஒருவர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்காரு. அவர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்காரு. இஹ்ராம்லாம் அடைஞ்சு இஹ்ராம்லாம் போட்டாச்சுன்னா பொய் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்போ அவரும் தவாப் செய்யறாங்க, இவங்களும் தவாப் செய்யறாங்க. அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அந்த ஹஜ்ஜிலையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை. அந்த ஆசையோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு, இது ஒரு புது முகம், யமன் நாட்டில இருந்து வந்திருக்காங்க, என்னை பார்க்கத்தான் வந்திருக்காங்கன்னு நபியவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தவாப் செய்யறாங்க, அவங்க தவாப் செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்வார் அல்லவா, அதே நேரத்தில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொன்னாங்களாம், ஏப்பா நான் புனிதமான இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எங்க ஊர்ல நானும் ரவுடி சொல்றாரு, எங்க ஊர்ல நானும் ரவுடி, புனிதமான இடம், அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆளை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். யாரை பார்க்கறதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்ப்பதற்காக நான் வந்திருக்கேன், அதனால நான் செய்யக்கூடிய அமல் நீங்க தடையிடாதே அப்படின்ட்டாங்க. அவருக்கு தெரியல. இப்படியே தவாஃப்லாம் முடிஞ்சு அந்த இடத்துல சஃபா மர்வா ஓடும் போது அங்க வந்து நின்ட்டாங்க.
நின்ற உடனே அவர்களும் அதே மாதிரி சஃபா மர்வால ஓடுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள். பார்த்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. தட்டி பிடிச்சி கேட்கிறாங்க, நீங்க யாரு, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ யாரை தேடி வந்தாயோ அந்த நபர் நான் தான் அப்படின்னாங்களாம். நீ யாரை தேடி வந்தாயோ அந்த நபர் நான் தான் அப்படின்னாங்களாம். உடனே அந்த வந்த யமன் நாட்டில் வந்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. யார சூழல்லாம், நான் உங்களை பார்த்து விட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். புனிதமான இடம் கஅபத்துல்லா என்பது சுத்தி இருக்கக்கூடிய இடம், புனிதமான இடம். இந்த இடத்தில் நான் தவறு செய்யவில்லை, நான் உங்களை கண்ணிய குறைவாக நான் பார்க்கவில்லை, கண்ணியத்தோடு நான் பார்த்தேன். இந்த இடம் என்பது புனிதமான இடம் சொல்லிவிட்டு கடைசியில கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏத்துக்கருவானா அப்படின்னாங்களாம். நான் செஞ்ச ஹஜ்ஜை, இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று அந்த யமன் நாட்டில் வந்தவர்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான், உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொன்ன வார்த்தையோடு அந்த நபருக்கு மரணித்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்பட வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்படின்னா அவர் 2வது தலைமுறை. அவங்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனுக்கு அலி ரலியல்லாஹு என்று பெயர் சூட்டினாங்க. அவர் ஹஜ்ஜுக்கு வராங்க, தல்பியாவோடு வராங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இந்த வார்த்தையோடு அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வரும்போது அவருடைய கைகால் அனைத்தும் நடுங்குகிறது. பக்கத்தில் இருக்கவங்க கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவானா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படின்னாங்களாம். இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன், என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா, என்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குகிறது. இன்னும் என்னுடைய மனம் என்பது இன்னும் தைரியத்துக்கு வரவில்லை. லப்பைக், நான் ஆஜராகிவிட்டேன் என்று நாளைக்கு அல்லாஹ் என்னை எப்படி அழைப்பான்? பாவியாக அழைப்பானா அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கவாதி என்னை அழைப்பானா என்ற ஒரு பயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. அப்போன்னு சொல்லி அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயத்தோடு நடுங்கியவராக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் சரண்டர் ஆகிவிட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய இல்லத்தில் நான் சரண்டர் ஆகிவிட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்தார்கள். ஹஜ்ஜை செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், அந்த இடத்தை பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் பார்க்காமல் யாரும் மரணிக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான் அல்லவா, அல்லதீன பக்கத் முபாரகா, அது பரக்கத்து நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு யாரு போனாலும் பரக்கத்தோடு தான் அவர்கள் வருவார்கள், பரக்கத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் மீது கடமையாக்கப்பட்ட பொருளாதாரம் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் அந்த ஹஜ் அவருக்கு நிறைவு செய்ய வேண்டும். வசதி வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட நியத்தாவது வைங்க, யா அல்லாஹ் அந்த இடத்துக்கு நான் போகணும் ஒரு ஆசை, அந்த ஹஜ்ஜுக்கு செல்லணும் ஒரு ஆசை, ஒரு ஈமான், ஒரு தேடல், அல்லாஹ்வுடைய ஒரு காதல் அந்த மனசுல வைக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியத்தை நிறைவு செய்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஆசையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், அவருடைய முழு பாவம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறையில்லமாம் கஅபத்துல்லாவை வருடந்தோறும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய ஒரு அந்த பாக்கியத்தையும், அந்த ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் நம்முடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த ஆசையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.